ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வீட்டில் வந்து மதிய சாப்பாடு தேங்காய் சோறு, அதுக்கப்புறம் மட்டன் நானும் சிக்கன் ஃப்ரை. அப்படியே ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா பால்கனி ரொம்பவே மெஸ்ஸியாக இருந்தது. ஏன்னா 2 டேஸாக வீட்டில் இல்லையா, அதனால் பால்கனி பக்கம் யாருமே போய்ட்டு க்ளீன்லாம் பண்ண மாட்டாங்க. நான் தான் செடி வச்சுருக்கேன்னா நான் தான் க்ளீன் பண்ணணும். அதனால் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் ரொம்பவே வந்து அப்படி மண்ணாக ரொம்ப தூசியாக இருந்தது. சரி, அப்படி போர் அடிச்சிருந்தா, கிளைமேட் நல்லா இருந்தது சில்லுன்னு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சும்மா கொஞ்சம் தான் செடி வச்சுருக்கேன். ஆனால் செடினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் செடி வச்சு நல்லா வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா. ஆனால் நம்ம வீட்டில் அந்தளவுக்கு இடம் இல்லை அப்படின்றனால சும்மா 2 செடி மட்டும்தான் 2 அந்த பக்கெட்டில் வச்சுருக்கேன். உங்களுக்கெலாம் யாருக்கு வந்து செடி வளர்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கும்னா க்ரீன் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் செடி வளர்க்குறது அப்படின்னாலே. அப்படியே வந்து ஃபுல்லாமே கூட்டி ரொம்ப குப்பையாக இருந்தது, அதை ஃபுல்லாமே எடுத்து அப்படியே வச்சுட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கருவேப்பிலை இருக்குல்ல, அது வந்து இந்த பழம் போட்டிருந்தேன். அது பழம் போட்டு ரொம்ப நாள் வளராமல் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் நாள் குட்டி குட்டியாகவே வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஒரு 2-3 செடி கிட்டக்க அந்த பழத்தை நல்லாவே பிளாக் கலரில் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் தெரியுமான்னு சொல்லுங்கள். பிளாக் கலரில் இருக்கும். அதை ஃபுல்லாக நல்லா அப்படி வந்து பிச்சு விட்டு எந்த இதில் போடுறீங்களோ அப்படி வச்சுருங்க. இந்த செம்பருத்தி வந்து மலைக்கு எவ்வளோ அழகாக அப்படி தழுத்து போய் நிற்கிது பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஆனால் இருந்த இடத்துல தான் அது இருக்குது, அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படி செம்ம ஜில்லுன்னு இருந்தது, காற்றடிச்சிட்டு மழை மேகமாக. உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு. அப்படி வந்து ஈவினிங் போல் டீ போட்டுட்டு குடிச்சிட்டு குலோப்ஜாம் தான் பண்ணியிருந்தேன். இது எப்படி பண்ணுறது பர்ஃபெக்டாக அப்படிங்கிற ஒரு வீடியோவுமே கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.